ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதலால் பல இழப்புகளை யுக்ரைன் மக்கள் சந்தித்து வருகின்றனர். போரின் கோர முகத்தை உலகுக்கு காட்டும் நிகழ்வுகளுக்கிடையே மனிதமும் தலை தூக்கத்தான் செய்கிறது. உடலாலும் மனதாலும் சோர்வடைந்த உக்ரைனியர்களுக்கு இதமளிக்கும் வகையில் போலந்து எல்லையில் பியானோ வாசித்த கலைஞர் பலரது உள்ளங்களையும் கொள்ளை கொண்டார். உடைமைகள் எல்லாவற்றையும் நாட்டிலேயே விட்டுவிட்டு செல்ல பிராணிகளை மட்டும் சுமந்து சென்ற பலரில் ஏனாவும் ஒருவர். உக்ரைனின் கீவ், லிவிவ் நகரங்களில் இருந்த 150க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகள் பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். உறவுகளை பிரிந்தாலும் யாரிடமும் அடிமையாக இருக்க முடியாது என்ற உணர்வில் உறுதியாக இருக்கின்றனர் உக்ரைன் ஆண்கள். உக்ரைனிலிருந்து மீட்கப்பட்ட குழந்தைகள் 7 பேர் இத்தாலியில் உள்ள பள்ளிக்கு சென்றபோது அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் சக மாணவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். போரின் வடு மறையாது என்றாலும் அந்த வலியிலிருந்து மீளும் நம்பிக்கையை மக்களுக்கு இந்த உலகம் எப்போதும் அளித்துக் கொண்டே இருக்கிறது. இனியும் அளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. புதிய தலைமுறைக்காக கார்த்திகா.